ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னது இந்த மாதிரி எடுத்த உடனேயும் பொம்மையெல்லாம் காமிக்கிறேன், கொலு வைக்கிறதுக்கு முன்னாடியே எங்கேருந்து இருந்தது இதெல்லாம் பார்க்குறீங்களா? இது பேர் ஹீனா மேட்சூரி அப்படின்னு பேர். ஜப்பானிய பொம்மை கொலு திருவிழா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸிபிஷனாக என்னென்னு பார்த்தோன்னா அது கிடையாது. சக்ரா ஹாஸ்பிட்டல். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் பெங்களூரில். ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இங்கே வந்து ஒரு ஃபீல்டுலேருந்து இங்கே வருவாங்க. நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். நான் எதுக்கு அங்கே போனேன் அப்படிங்கிறதுக்கு விவரம் நான் உங்களுக்கு இதோ கொடுத்துட்டே இருக்கேன், கவனி. 10 நாளாகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ஒரே பிளட் டெஸ்ட் போகிறது என்ன, ஸ்கேன் போகிறது என்ன, அந்த மாதிரி ஒரே இதுவாக இருந்தது. கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு வந்துருந்தது. அதனால் வலி அசாத்திய வலி. இந்த 10 நாளைக்கு நான் எப்படி இது பண்ணினேங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு காத்தால நான் வந்து சக்ரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே காமிச்சிட்டு வந்தேன். அங்கே எக்ஸ்பர்ட் அங்கே அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார், பயப்படுற மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடுவேன், நீங்கள் மெடிசின் கொடுக்குறேன், அதுலேயே நீங்கள் சரியாயிடுவேன் அப்படின்னு. இப்போ நிஜமாகவே நான் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஒரு வாரம் 10 நாளாக நான் வலி இருக்கேன், அனுபவித்த வலி அது சொல்லி தாக்க முடியாது. அந்த அப்பேற்பட்ட வலி. அதனால் என்னால் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் அவங்கள நினச்சிட்டு போயிடணுமோ, மாமிக்கு என்ன ஆகிடுது, ஏன் போஸ்ட்டே வரலன்னு. எனக்கு என்னென்னக்கு எப்போவுமே இந்த மாதிரிலாம் ஒரு பர்சனல் இதெல்லாம் அவ்வளோ தூரம் நான் ஷேர் பண்ணிட்டதில்லை. அது எனக்கு என்னவோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எனக்கு எல்லாருமே ஒரு நமக்கு போர் அடிக்கிறது, டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது தான் இன்ஸ்டாகிராமோ யூடியூப் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்குறீங்க. அதில் வந்து நான் என் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் மனசை புண்படுத்த விரும்பலை, அதனால தான் சொல்லலை. பட் நம்ம சின்ஸ் வி ஆல் ஆர் ஃபேமிலி, நீங்களாம் தான் என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஸோ உங்கள்கிட்டலாம் நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். எனக்கு உடம்புக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நாளைக்கு அனுபவிச்சிட்டேன், அது முடிஞ்சு போயிடுது. அதனால் இனிமேல் எனக்கு வெறும் இதுதான், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னு பார்க்குறேன். இனிமேல் டைம்லி நான் இந்த உடம்பு சரியில்லாத போது நான் நிறையா ஆர்டிகிள்ஸ்லாம் படிச்சுட்டேன். எப்படி என்னெல்லாம் சாப்பிடணும், எப்படி இருக்கணும். இத்தனை நாளாகவும் நான் வந்து சாப்பாடு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டயட்டு தான். நான் என்ன ரொம்ப வீட்டில் ஹோம் குக்டு ஃபுட் தான் சாப்பிடுவேன். அதுவும் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கூட்டு குழம்பு இதுதான். நான் காமிக்கிற பாதி ஃபுட்டும் நான் சாப்பிட்றது கிடையாதுங்க, பண்ணுவேன், காமிப்பேன், அவ்வளோதான். ஸோ ஆரோக்கியமே மகாபாகியம் நம்மள்ட சொல்லியிருக்கு இல்லையா, ஆரோக்கியம் தாங்க முக்கியம். உங்களுக்கு இல்லாமல் உடம்புக்கு ஏதாவது ஒன்று முணுக்குன்னு வரதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ஓடி படுங்க, ஏன்னா அதுதான் நல்லது. எஸ்பெஷலி 50 தாண்டியவர்கள், 50, 55 இதை தாண்டியவர்கள் கண்டிப்பாக டாக்டரோட இதை எடுத்துக்கணும், அட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நானே வீட்டில் உட்காந்து ஏதோ இதுவாக நாட்டு வைத்தியம் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கோ. அது பண்ணிக்கிறது நல்லது, அது ஃபஸ்ட் எய்ட் மாதிரி அதை வச்சுக்கோங்க. அதனால டாக்டரோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கேட்கணும், சரியா?